பாருங்கள், டூப்ளிகேட் எக்கு விழுகவே மாட்டேங்குது. பொள்ளாச்சியில் இது டூப்ளிகேட் தான். இப்படி பண்ணால் கூட உடையிறதே உடையல. சரியா? எவ்வளோ கஷ்டப்பட்டால் மட்டும்தான் இது உடைக்க முடியும். இப்போ இந்த லேயரை தெரியுதா? பாருங்க, நான் எடுத்து இப்படி போடுறேன், அப்போனால உடையுது. இப்போது இது மட்டும் இல்லாமல் இது இப்படி எடுத்துருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இந்த முட்டை ஓட்டில் பாருங்கள், பிரிச்சுட்டே இருந்தால் ஒரு லேயர் பேப்பர், பிளாஸ்டிக் பேப்பர், ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இருக்குது. இது எல்லாமே டூப்ளிகேட் தான். இந்த மாதிரி ரியல் எக்கில் வராது. இந்த எக்கு இதுவுமே டூப்ளிகேட் தான். இப்படி எடுத்து இது போட்டால் டூப்ளிகேட். கலர் பார்த்தாலே தெரியுது இது டூப்ளிகேட்னு. டூப்ளிகேட் எக் இப்போ பொள்ளாச்சிலையும் வந்துருச்சு. யாரும் எக்கு வாங்காதீங்க. வாங்குற மாதிரி இருந்தால் நல்லா விசாரித்து அப்புறம் வாங்குங்க. ஆமாம் விசாரிச்சு வாங்குங்க. பார்த்துருப்பீங்க எக் எப்படி டூப்ளிகேட்டாக இருந்துச்சு அப்படின்னு. அதுவும் நம்ம பொள்ளாச்சிலேயே டூப்ளிகேட் எக் இருக்குது. ஸோ வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. எப்படி செக் பண்ணுறதுன்னு ஒரு தடவை ஷார்ட்டாக சொல்கிறேன். முட்டையை உடச்சி பாருங்கள், அந்த எல்லோ உடையாது. கையில் தூக்கி பாருங்கள், அப்பயும் உடையாது. அது ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் மேலேருந்து கீழே போட்டால் மட்டும்தான் உடையும். அதுதான் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த ஓட்டுக்குள்ளே அந்த பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த பேப்பர் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பர், இந்த பிளாஸ்டிக் பேப்பர் இது வந்துச்சுனாலும் நம்ம டூப்ளிகேட் எக்கு தான். ரியல் எக்கில் இந்த மாதிரி பேப்பர் இவ்வளோ பேப்பராக இருக்காது. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.